ஆஃப் ரோடு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபுல்லும் வந்து ஏபிஎஸ் வந்து மேண்டேட் ஆயிடுச்சு. மேண்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பக்கமும் வந்து ஏபிஎஸ் வந்தனால ஆஃப் ரோடு எங்கேயாச்சும் போகிறோம், இல்லை மண்ணில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நம்ம விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வண்டி வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்து நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஏரியா தாங்க. இது வந்து ஒரு லாக்கர் ரூம் மாதிரி. மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எல்லா மண்ணும் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது இங்கே டெபாசிட் ஆன இந்த செயின் இருக்குல்ல, செயின் பிளாக்ல வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த செயின் என்ன ஆகுது, செயினில் வந்து நம்ம புதுசு ஆயில் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து அந்த மண்ணை வந்து பிக்கப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சுற்றி உள்ள செயின் ஸ்ப்ராக்கெட் வரைக்கும் எல்லாம் டெபாசிட் ஆகிடுது. இது ஒரு விஷயம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமிடி இருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா பேர் வந்து இங்கே ஒரு ஃப்ளாப் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து மட்கார்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருப்பு, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறேன். இது யூஎஸ்பி தான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் என்னன்னா, இப்போ இந்த ஃப்ளாப் வந்து இது அப்படியே உல்ட்டாவாக மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சப்போஸ் மழை தண்ணி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, இது கரெக்டாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சப்போஸ் நான் மூட மறந்துட்டேன் அப்படின்னா. அதே மாதிரி தான் இந்த இடமும். இப்போ மழை விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து கரெக்டாக டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆனோடனே ஸோ சப்போஸ் நம்ம வண்டி புது வண்டி, அதனால் வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் விழுந்து கிராக் விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த தண்ணி வந்து மீட்டருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிதா, அதே தான் வந்து இங்கேயும். ஸோ இப்போ யூஎஸ்பிக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஃப்ளாப் வந்து இப்படி உல்ட்டாவாக போட்டால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தண்ணி நிற்கிறதுக்கு, தண்ணி நிற்கிதா, இந்த தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.